வந்துட்டீங்க. முதல் ரெண்டு லெஜரும் இருக்கான்னு பார்க்கணும்ல. மல்டிபிள் லெஜர்ஸில் போய் டிஸ்பிளேல போய் ஆல் ஐட்டம்ஸில் கேஷ் இருக்குது. ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற பேங்க் இல்லை, வேறு பேங்க் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற பேங்கை கிரியேட் பண்ணணும், அக்கௌண்ட்டை, லெஜரை சாரி. ஸோ நான் எஸ்கேப் யூஸ் பண்ணி வெளியில் வந்துடுறேன். சிங்கிள் லெஜரில் கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு லெஜர் தான் நான் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் சிங்கிள் லெஜரில் நேம் என்ன, எஸ்பிஐ. பேங்க் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது பேங்க் தான். நான் பேங்க் சம்மந்தப்பட்டது எதில் வைக்க சொன்னேன், பேங்க் அக்கௌண்ட்ஸில். பிஏ கிளிக் பண்ணுறேன், பேங்க் அக்கௌண்ட்ஸ் வருது, என்ட்ரை கிளிக் பண்ணுறேன். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து இந்த இடம்லாம் வந்து பேங்க் டீட்டெயில்ஸுங்க. இதெல்லாம் இதில் எல்லாம் கான்சன்ட்ரேட்டே பண்ணாதீங்க, சரிங்களா. ஜஸ்ட் ஒமிட் இதெல்லாம். எஸ் முடிஞ்சு. ஓகே, லெஜரை கிரியேட் பண்ணியாச்சு. திருப்பி வெளியில் வாங்க, கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்தாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், என்ன வவுச்சர்னு கண்டுபிடிக்கணும். இது F6. சரி, இது இது என்ன வவுச்சரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இது ரிசிப்டா. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன லெஜர் வந்திருக்கு, பேங்கும் கேஷும் வந்திருக்கு. பேங்கு கேஷு, கேஷு பேங்கு, கேஷு பெட்டி கேஷு, பேங்கு பெட்டி கேஷ். இப்படி இதுக்குள்ளே வந்தா என்ன லெஜர்னா கான்ட்ரா, F4 கான்ட்ராங்கிற வவுச்சரு, மறந்துடக்கூடாது, சரிங்களா. ஸோ நம்ம ரிசிப்டில் இருக்கோம், ஓகேவா. ஸோ F4 கான்ட்ரா கிளிக் பண்ணுறேன், வந்துருச்சா. அக்கௌண்ட், அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டுக்கு போகுது, கான்செப்ட் அதுதாங்க. ஒருவேளை உங்களுக்கு இது புரியல, அக்கௌண்ட் எது வைக்கிறதுன்னு புரியலன்னா ஜஸ்ட் இந்த ஏற்கனவே வந்து நான் வந்து சிங்கிள் என்ட்ரி மோடில் யூஸ் பண்ணேன். பட் டபுள் என்ட்ரி மோடு இதுதான் வந்து கணக்குடைய அக்கௌண்ட்ஸுடைய லாஜிக்கே இதுதான். நான் இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா F12 இந்த இருக்குது பார்த்தீங்களா, கான்ஃபிகரேஷன், இதை கிளிக் பண்ணுறேன். யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோட் ஃபார் பேமெண்ட் ரிசிப்ட் கான்ட்ரா வவுச்சர்ஸ், எஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் நோ கொடுக்குறேன். ஓகே, அவ்வளோதான். அது மட்டும் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கங்க. ஓகே, வந்துருச்சு. இப்போ சிஆர் டிஆருங்கிற அந்த மெத்தடுக்கு வந்துருச்சு, ஓகேவா. இப்போ எது சிஆர் எது டிஆருங்கிற குழப்பம் வரும், சரிங்களா. கான்செப்டை புரிஞ்சுக்கங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். சிஆருங்கிறது கம்பெனியிலிருந்து கம்பெனிக்கு பொருளோ அல்லது பணமோ வந்தால் கொடுக்கக்கூடிய லெஜர் வந்து சிஆர். டிஆர் வந்து அதுக்கு ஆப்போசிட். கம்பெனியிலிருந்து பணமோ பொருளோ வெளியே போச்சுன்னா அது டிஆர். புரியுதுங்களா. இப்போ இந்த கேஷ் டெபாசிட்டட் இன்டு எஸ்பிஐ பேங்க். இப்போ கம்பெனிலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம், கேஷுங்கிறத வந்து பேங்குகளை கொண்டு போய் கொடுக்க போறோம், சரிங்களா. அப்போ கேஷ் கம்பெனிலேருந்து கேஷ் என்ன பண்ணுது, வெளியே போகுது. புரியுதுங்களா, கான்செப்ட் புரியுதா. கம்பெனிலேருந்து கேஷ் என்ன பண்ணுது, வெளியே போகுது. அப்போ வந்து கிரெடிட் எந்த அக்கௌண்ட் கிரெடிட், நீங்களே சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளக்கூடிய அக்கௌண்ட் வந்து பேங்கு. வெளியே போனுச்சுன்னா பணமோ அல்லது பொருளோ வந்து வெளியே போச்சுன்னா எந்த அக்கௌண்ட் வந்து கிரெடிட், எந்த அக்கௌண்ட் டெபிட், முதல்ல வைப்போமா. கேஷுங்கிற அக்கௌண்ட்லேருந்து தானே பணம் வெளியே போகுது. ஸோ கேஷை கிளிக் பண்ணுறேன். எவ்வளோ வெளியே போகுது, லெஜர் வந்து 3 லட்ச ரூபா கொடுக்குறோம். உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். 5 லட்ச ரூபா பணம் இருக்குது, அதுலேருந்து 3 லட்ச ரூபா வெளியே போயிட்டா இங்கே பாக்கி எவ்வளோ இருக்கணும், 2 லட்ச ரூபா இருக்கணுமா. என்ட்ரு தட்டுறேன், 2 லட்ச ரூபா வந்துச்சு பாருங்க. ஸோ கிரெடிட் கேஷ். கேஷ் அக்கௌண்ட்லேருந்து பணம் வெளியே போகுது. எந்த அக்கௌண்ட்டு வெளியே, ஓ தவறுதலா போட்டேனா, சாரி சாரி சாரி. சரிங்களா, சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். பணமோ
பொருளோ வெளியே போனால் வருது. ஓகே, உள்ள வர்றது உள்ள வர்றது உள்ளறது வந்து டெக்டார். ஓகேவா? ஸோ வந்து கிரெடிட்டுங்கிறது என்ன சொன்னேன், பணமோ பொருளோ வெளியே போகிறது கம்பெனியில இருந்து. நல்லா புரிஞ்சுங்க, சின்ன விஷயம் தான், ரொம்ப போட்டு குழப்பிக்கிற விஷயம்லாம் கிடையாது. இப்போ வந்து கம்பெனி நீங்கள் இங்கேருந்து கேஷ் வெளியே போகுது. ஸோ கிரெடிட் வந்து என்ன, கேஷுங்கிற லெஜர்லேருந்து தானே பணம் வெளியே போகுது. கேஷுங்கிற அக்கௌண்ட்லேருந்து பேங்குக்கு போகுது. ஸோ எந்த லெஜர் கொடுக்குது, கேஷுங்கிற லெஜர் கொடுக்குது. ஸோ கிரெடிட் வந்து கேஷ். அடுத்தது சிஆர்னு இங்கே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அதை டிஆர்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். டிஆர் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன அக்கௌண்ட்டு, எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போய் சேர போகுது, டெட்டார்னா பதிவு, அங்கே பற்றா ஒரு அக்கௌண்ட்டு தான் டெட்டார். ஓகேவா? எந்த அக்கௌண்ட்டுக்கு போய் பணம் போய் சேர போகுது, ஸ்டேட் பேங்க். ஸோ ஸ்டேட் பேங்க் எவ்வளவு, 3 லட்சம் ரூபா. இந்த பேங்க் அலோகேஷன், பேங்க்ல நீங்க கொடுக்கறது எந்த டேட்ல கொடுக்குறீங்க, போற வரீங்கிற டீடைல்ஸ். ஓகே, ஜஸ்ட் கிளிக் என்டர். டினாமினேஷன் அடுத்தது. இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கேன். ஸோ நான் 2000 நோட்டே நான் வச்சுக்கிறேன். 2000 தாளில் 10 தாள் இருந்தால் 20, 100 தாள் இருந்தால் 2 லட்சம். ஸோ 150 தாள் முடிஞ்சு. புரியுதா எப்படி என்ட்ரி போட்டேன்னு? டினாமினேஷன் வரைக்கும் எல்லாம் பக்காவாக வச்சுருக்காங்க டேலி ERP 9ல். ரைட், நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கேஷ் பர்ச்சேஸ் 1 lakh. பர்ச்சேஸ் இதில் இருக்கக்கூடிய 2 லெஜர் என்ன மெயின் கான்செப்ட், இதில் கண்டுபிடிங்க பார்ப்போம். கொஞ்சம் டைம் தரேன், 2 லெஜர் இருக்காண்டு யோசனை பண்ணுங்க. கரெக்டாக 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். கேஷ்னு ஒரு லெஜர் இருக்கு, அப்புறம் கேஷ் பர்ச்சேஸ்னு ஒரு லெஜர் இருக்கு. ஓகேங்களா? நிறைய மிஸ்டேக் ஆகுது, சாரி சார், சாரி. கேஷ்னு ஒரு லெஜர் இருக்கு, அப்புறம் கேஷ் பர்ச்சேஸ்னு ஒரு லெஜர் இருக்கு. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். கேஷ் பர்ச்சேஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல் வந்து பர்ச்சேஸ் தாங்க, இது வந்து கேஷ் பர்ச்சேஸ்னே புரிஞ்சுக்கோனா, பர்ச்சேஸ்ன்னே புரிஞ்சுங்க. வெறும் பர்ச்சேஸ்னு ஒரு லெஜர் இருக்கு, நம்ம வந்து கொள்முதல் பண்ணியிருக்கோம். என்ன கொடுத்து கொள்முதல் பண்ணோம், ரொக்கத்தை கொடுத்து கொள்முதல் பண்ணோம். ஸோ கேஷ்னு ஒரு லெஜரு, கேஷ் பர்ச்சேஸ்னு ஒரு லெஜர். இதுக்கு என்ன வவுச்சரு, பர்ச்சேஸ் வவுச்சர் F9 கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், 2 லெஜர் இருக்கான்னு முதல் பார்க்கணும். கேஷுங்கிற லெஜர் ஏற்கனவே இருக்கு, கிரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ பர்ச்சேஸுங்கிற லெஜரை கிரியேட் பண்ணணும். பர்ச்சேஸுங்கிற லெஜர்ல 3 வகை இருக்கு. கேஷ் இருக்கு, கிரெடிட் இருக்கு, ரிட்டர்ன் இருக்கு. இதுல எது இந்த பர்ச்சேஸ், இது கடனுக்கு வாங்கியிருக்கோமா, ரொக்கத்துக்கு வாங்கியிருக்கோமா, இல்லை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோமா? ரொக்கத்துக்கு வாங்கியிருக்கோம். ஸோ கேஷ் பர்ச்சேஸ். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்கேப் ஆகி வெளியில் வர்றோம். சாரி, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போகிறோம், லெஜரில் போகிறோம், சிங்கிள் லெஜரில் போய் கிரியேட்டை கொடுக்குறேன். கேஷ் பர்ச்சேஸ். ஓகேவா? அண்டர் எதில் வைக்கணும், அனைத்து வகையான எல்லா பர்ச்சேஸும், அதாவது சேல்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து பர்ச்சேஸும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வைக்கணும். வந்துருச்சா? எஸ், லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அந்த லெஜர் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், வவுச்சருக்கு போகணும். ஓகே, வவுச்சருக்கு உள்ளே போயிட்டேன். என்ன வவுச்சரு கான்செப்ட் என்ன வவுச்சரு, F9. ஸோ ஜஸ்ட் கிளிக் F9. வந்துருச்சுங்களா? சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர், நம்மளுக்கு அவங்க கொடுப்பாங்க அந்த நம்பர். நான் உதாரணத்துக்கு ABC 1ன்னு கொடுக்குறேன். டேட்டு மாற்ற முடியாது, ஸோ விட்டுருங்க. பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் என்ன, பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் நான் இதில் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? கேஷ் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பேர் கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக கேஷ்ன்னு வைக்கணும். சரியா? ஸோ கேஷை கிளிக் பண்ணி வச்சுட்டேன். அதர் ரெஃபரன்சஸ், இதெல்லாம் வந்து சப்ளையரோட டீட்டெயில் கொடுக்குறது, இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க. ஓகே, என்ன பர்டிகுலரு நமக்கு ஒன்றுமே தெரியல இந்த இடத்துக்கு வந்தோடனே. ஸோ ஒன்றும் தெரியலன்னா ஸ்பேஸை தட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே விஷயம் புரிஞ்சிடும். இது கேஷ் பர்ச்சேஸ் தானே, கிளிக் பண்ணுங்க. எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஒருத்தரை பார்த்துக்குங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. கான்செப்ட் ரைட்டா? ஸோ இந்த இடத்துக்கு வர்றீங்க,
100,000 முடிஞ்சு. ஓகே ரைட். நெக்ஸ்ட் என்ன? சேல்ஸ். ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய 2 லெஜர் என்ன? கேஷ் சேல்ஸில் இருக்கக்கூடிய 2 லெஜரு, கேஷ்னு ஒரு லெஜரு, சேல்ஸ்னு ஒரு லெஜரு. அதே சேல்ஸ் வந்து எத்தனை வகையாக பிரிக்கப்படும்? கேஷ்னு ஒன்று, கிரெடிட்னு ஒன்று, ரிட்டர்னு ஒன்று. இது என்ன வகையான வவுச்சரு? சேல்ஸ் வவுச்சர். இதுக்கு கீ என்ன? F8. ஓகே, ஸோ நல்ல கான்செப்ட் புரியுதான்னு பாருங்க. கேஷ் சேல்ஸ்ன்னு நான் போட்டிருக்கேன். 1,20,000 ரொக்கமாக நான் வந்து இது விற்றுருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 லெஜர் வந்து உனக்கு சேல்ஸ்னு ஒரு லெஜர் இருக்குது, கேஷ்னு ஒரு லெஜர் இருக்குது. ஸோ சேல்ஸ் நம்ம எத்தனை வகையாக பிரிக்கலாம்? கேஷ்னு பிரிக்கலாம், கிரெடிட்னு பிரிக்கலாம், ரிட்டர்னு பிரிக்கலாம். ஸோ நம்ம கேஷுங்கிற லெஜர் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் சேல்ஸுங்கிற லெஜர் கிரியேட் பண்ணலை. ஸோ நான் பண்ணுறேன். இப்போ எஸ்கேப் பண்ணி வெளியில் வரேன். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோங்கிற இதுக்குள்ளே தான் போய் கிரியேட் பண்ணணும். லெஜரு கிரியேட். என்ன சேல்ஸு? கேஷ் சேல்ஸ். சேல்ஸ் எல்லாமே எதில் வரணும்? சேல்ஸ். வந்துருச்சா? என்டர் 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 என்டர். முடிஞ்சிருச்சு. எஸ்கேப் கீ எஸ்கேப் கீ எஸ்கேப் கீ எஸ்கேப் கீ. வவுச்சர். இது என்ன இதுங்க? சேல்ஸ் வவுச்சர் இருந்து என்ன கீங்க? F8. ஓகேவா? ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம கொடுக்கறது, இன்வாய்ஸ் நம்ம கொடுக்கறது. ஸோ 001 கொடுக்குறேன். பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் என்ன? பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் இதில் எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ அப்படி எதுவுமே கொடுக்கலன்னா பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் வந்து கேஷ். சரிங்களா? ஸோ கேஷ். இதெல்லாம் அவ்வளோ பெரிய டீட்டெயில் வரும் சேல்ஸ் பண்ணோம்னா. எல்லாத்தையும் ஒமிட் பண்ணுங்க. சாரி. இந்த இடத்துல என்ன பண்ணணும்? கேஷ் சேல்ஸ்னு கொடுக்கணும். எவ்வளோ அமௌண்ட்டு? 1,20,000 விற்கிறோம். புரியுதுங்களா? எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணேன்ட்டு ரொம்ப டைம் எடுத்துருச்சுங்க. வெரி சாரி, வெரி வெரி சாரி. எல்லாருக்கும் புரியணுமேங்கிறதுக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்துருச்சு. சரி, நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இப்போ நான் ஜஸ்ட் பேலன்ஸ் ஷீட் மட்டும் காமிக்கிறேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் காமிக்கிறேன். ஓகே, நம்ம டேட்டா நம்ம இங்கே கிரியேட் பண்ணோம். சாரி, இந்த இடத்துல கிரியேட் பண்ணோம் டேட்டாவை. அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோங்கிற இடத்துல அக்கௌண்டிங் வவுச்சரில் இன்புட் கொடுத்தோம். ஸோ அவுட்புட் வந்து இந்த ஏரியாவில் பார்க்குறோம். ஓகேவா? நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும் காமிக்கிறேன். புரியுதுங்களா? 1,00,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கி 1,20,000 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். நிகர லாபம், குரோஸ் ப்ராஃபிட் நிகர லாபம் 20,000 ரூபா. நெட் ப்ராஃபிட் எக்ஸ்பென்சஸே இல்லை. ஸோ மொத்த லாபமும் 20,000 ரூபா. புரியுதுங்களா? இது வந்து டீட்டெயில்டு இல்லாமல் காமிக்கும். இதை டீட்டெயில்டாக பார்க்கணும்னா இந்த இடத்த கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா Alt F1. ஒரு கோடு இருக்கா கீழே? ஸோ Alt F1. பர்ச்சேஸுங்கிற அக்கௌண்ட்டு கீழே கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க 1,00,000 ரூபாய்க்கு. அதே மாதிரி சேல்ஸுங்கிற அக்கௌண்ட்டு கீழே கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கிறீங்க 1,20,000 ரூபாய்க்கு. கான்செப்ட் புரியுதா? ஓகே, ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஃபர்தர் சம்மோட பார்க்க போகிறோம். இன்னைக்கு கிளாஸில் வந்து கிரெடிட் டெபிட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். வவுச்சரில் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஒரு நல்ல சம்மு. ப்ளீஸ் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.